முத்தான முத்திரையா சித்திர விஷயங்கள் சித்திரையாக சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய சித்தர்கள். என்ன விஷயம்? பிபியை குறைக்கிறதுக்கான விஷயம். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கேஸ் அடுப்புல நம்ம அடுப்புல தண்ணி வைக்கிறோம்னா, எல்லாத்துக்கும் விளக்கமா சொல்லிட்டு தான் வரேன். இல்ல ஒவ்வொரு பதிவையும் மறக்காம சொல்லுவேன். ஈஸியா புரியணுங்கிறதுக்காக. நம்ம என்ன பண்றோம்? தண்ணி எடுத்து வைக்கிறோம். நல்லா கிடு 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 கிடுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹீட் ஆயி தள தளன்னு கொதிக்கும். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனோம்னா பார்த்தீங்கன்னா அடங்கிரும். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? பிபி வந்தோனே ஒரு டேப்லெட் போடுறோம். அது அடங்கிரும். திருப்பி பொங்கும். திருப்பி தண்ணிய ஊத்துவோம், அடங்கும். இந்த தண்ணி ஊத்துறது தான் நம்ம டேப்லெட் போடுற மாத்திரை. இதுக்கு விடிவுகாலே கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ புத்திசாலித்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்ல வைக்கணும். சிம்ல வச்சா மிதமான ஹீட் இருக்கும். உங்களுக்கு தண்ணி கொதிக்கும். ஆனா ரொம்ப பெருசா இருக்காது. அப்போ புத்திசாலித்தனம் சிம் பண்ணணும். சிம் பண்றதுக்கான விஷயம் முத்திரை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கட்டை விரல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்மளுடைய அக்கிள் நடுவுல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, அது இந்த பிபியை குறைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு பாயிண்ட். இந்த கை அப்படி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது பண்ண முடியலன்னா ஒரு பேனால வச்சே கூட அழுத்தி பிடிச்சுக்கலாம். பட் கை ரொம்ப அழகா உங்களுக்கு பிடிக்கும். அழகா என்ன பண்றீங்க? அந்த அக்கிள் அப்படி கை வச்சுக்கிட்டு, இந்த கை வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பஞ்ச்.